வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி இருந்தவச்சன். மாணிக்கவாசக பெருமானின் குருபூஷை தொடர்பில் இந்து மத குருபீடாதிபதி விளக்கமளித்துள்ளார். எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாத மக நட்சத்திரம் சமயகுரவர்களில் ஒருவராகிய திருவாசகம் தந்த மாணிக்கவாசக பெருமானின் குருபூஜை கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நடைபெறவுள்ளது. குருபூஜை தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் 29ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 15ஆம் நாள் 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் இந்த ஆனி மாதத்து மாக நட்சத்திரம் ஆனி மகம். இந்த ஆனி மாதத்து மக நட்சத்திரம் சமய குரவர்களிலே ஒருவராகிய மணிவாசகப் பெருமான் திருவாசகம் தந்த மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜை நாள். இந்த மணிவாசகப் பெருமானுடைய திருவாசகத்தை திருக்கோவையாரை எல்லாம் இயற்றியவர் மணிவாசகப் பெருமான். இது இந்த 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக போற்றப்படுவது மணிவாசகப் பெருமானுடைய திருவாசகம் திருக்கோவையார். அவ்வாறு இந்த மணிவாசகப் பெருமான் நமக்கு பல்வேறு சிறப்புகளை எல்லாம் கொடுத்து மனிதனுடைய வாழ்விலே உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இந்த திருவாசகம் என்னும் தேனை கொடுத்தவர். ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் திருவாசகத்துக்கு உருகுவார் என்கின்ற வகையிலே இந்த திருவாசகம் படிக்க 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 நமக்கு நாவிலே தேன் ஊறும் என்று சொல்வார்கள். அதே ஒரு சிவபுராணம் என்கின்ற பகுதியிலே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று ஆரம்பிப்பார். அந்த சிவபுராணம் பாடியிருப்பார். அந்த சிவபுராணத்தை தான் ஏன் பாடினேன் என்பதனை மணிவாசகப் பெருமான் அந்த சிவபுராணத்திலே சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிந்தை மகிழ்வதற்கு இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். இந்த சிவபுராணம் பாடுவதனாலே முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன ஜென்மத்திலே செய்த வினைகள் பாவங்கள் எல்லாம் விலகிவிடும். ஓய்வதற்கு போன ஜென்மத்திலே செய்த வினைகள் பாவங்கள் இவையெல்லாம் ஓய்ந்து விடுவதற்காக சிந்தையை மகிழ்விப்பதற்காக இந்த சிவபுராணத்தை நான் பாடுகிறேன் என்று சொல்வார். அந்த மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜை நாள் அன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்திலே வழமை போல மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜை வழிபாடுகள் நடைபெற்று பாடசாலை மாணவ செல்வங்கள் அந்த கலந்து கொள்ளுகின்ற மாணவ செல்வங்களுக்கு கற்கை உபகரணங்கள் வழங்கி மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜையிலே பிரசாதங்களும் வழங்கப்பட்டு இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே திருவாசகங்கள் ஓதுகின்ற சிறப்போடு கூடியதாகிய மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜை நிகழ்விலும் அனைவரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.